ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் தந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆகாமியரின் கூடாரத்தில் குடியிருப்பதை பார்க்கிலும் ஆண்டவருடைய வாசற்படியிலே, ஆலயத்தின் வாசற்படியிலே நான் இருப்பதை நாடுகிறேன் என்று சொல்கிறான். So concept என்னது, நான் எங்க போனாலும் to be in the presence of God, ஆண்டவருடைய திருச்சமூகத்துல இருப்பது எனக்கு அவ்வளவு ஆனந்த சந்தோஷம் தருதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஆகவே நாம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உள்ளத்தின் ஆழத்தில் சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடு கூட I am here in the presence of God. Of course the online service still we can still come to the presence of God because ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நம்ம இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கேட்போம், ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பேசுவார், குடும்பங்கள்ல பேசுவார். அப்ப இது ஆண்டவருடைய செய்கைகளை நம்ம அந்த ஊழியங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்கிறேன், இந்த ஆன்லைன் சர்வீஸ்னால அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சந்தோஷம் ஆண்டவர் சொன்னது என்னைக்கு எனக்கு கர்த்தர் பேச போறார் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களோடு கூட பேசுவார். வேதவசனம் சொல்கிறது, தாகம் உள்ளவன் தண்ணீரை வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னார். கண்களை மூடி செபிப்போமா? அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் நன்றி செலுத்தி வருகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, என்னையும் எங்களையும் எங்க டீமையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் தருகிறேன். ஆண்டவரே அப்பா, என்னையும் நெவினையும் ஆண்டவரே கிறிஸ்தையும் ஜோயலையும் ஜோஹனையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, டீமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தாங்க. அப்பா, எல்லா நேரங்களிலும் உம்மை உயர்த்துக, எங்களை தாழ்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். அநேகர் வாழ்க்கையில உம்முடைய வல்லமையை அனுபவிக்கிற ஆராதனை அது தெரியட்டும். சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சில பாடல்களை ஆண்டவருடைய நாம புகழ்ச்சிக்காய் நாம் பாடவிருக்கிறோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்த காலமெல்லாம் நான் பாடுவேன். சேர்ந்து சொல்வோமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம்
இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகினார். சேர்த்து அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் வந்து மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் வந்து மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கி அவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கி அவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மாணி போல என்னை கர்த்தரே காத்தாரே. கண்மாணி போல என்னை கர்த்தரே காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். 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 இருள் சூழ்ந்த லோகத்துல சில நேரங்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். சிங்கங்கள் நிறைந்த அந்த குகைகளின் மத்தியில் நடந்து போகிற சூழ்நிலை வரும். ஆகிலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அக்கினி நெருப்புல எரியப்படுகிற சூழ்நிலை நமக்கு வரும். ஆகிலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அவன் சொல்லும்போது சொல்லிட்டு சொல்றான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். I walk through the shadows of valley of death. நான் அப்படியே மரண இருள் பள்ளத்தாக்குள்ள நடக்கிறேன். எங்கு திரும்பினாலும்
மரண இருள் இருக்கிறது, இருட்டா இருக்கு, சாவின் பயம் இருக்கிறது, அதை நம்மை சுற்றி இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆகிலும் நான் பயப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? என் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் இருக்கு? எனக்கு என்ன சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும், தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போட்டபோது அவன் பயப்படவில்லை. அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஏனென்று சொன்னால் அவன் சொல்றான், என் ஆண்டவனே, நீங்க என்னை உள்ள போட்டீங்க, நான் உள்ள வந்து உழுகிறதுக்கு முன்னாடி சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார். சிங்கத்தோட குணாதிசயம் கடிக்கிறது தான், ஆனா அந்த சிங்கத்துடைய வாய் கட்டப்பட்டு இருக்கிறது. The mouth of the lions were tied. கட்டி போட்டார். தூதர்கள் வந்து கட்டி போட்டார், கடிக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், நம்மையும் ஆண்டவர் நடத்துவார் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் ஏந்தி கொண்டு போவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பயம் என்பது இல்லை. அலைகள் படகின் மேல வந்து மோதி ஆழ்த்தின போது எந்த அலை அவனை பயமுறுத்தியதோ அந்த அலைக்கு மேலேயே ஆண்டவர் நடந்து வந்தார். God walked on the same wave. எந்த அலை மேல அவன் பயந்து பயந்து கடந்தான், அந்த அலைக்கு மேல நடந்து வந்து கர்த்தரே அவனை கைப்பிடித்து தூக்கினார். அல்லேலூயா. அலைகளை நீக்கியவர், அவர் அமைதிப்படுத்தினார். சேர்ந்து சொல்லுவோமா? அலைகள் படகின் மேல் வந்து மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் வந்து மோதியே ஆழ்த்தினாலும், மேல் நடந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடந்து நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே நஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே நஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே நஞ்சிடே நஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே நஞ்சிடே நஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்ப. கைகளை தட்டி சொல்லுவோமா? அஞ்சிடே நஞ்சிடே நஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். ஒரு விசை சொல்லுவோம், அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, இயேசு என்னோடு இருப்பதால். அல்லேலூயா. ஜீசஸ் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் திரும்ப கொண்டு வருகிறார். எதனால? Because of that promise that he made to Abraham. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறப்பற என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம்
கல்வாரி கொடி பறக்கும், பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. முழங்கட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஆதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோன் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோன் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால்திக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால்திக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. வாழ்விக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். வாழ்விக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. வாழ்விக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். வாழ்விக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் தருவேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவேறுதலை பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அநாதி சிநேகத்தினால உங்களை என்னை இழுத்துக் கொண்டவர், காருண்யத்தினால உங்களை என்னை மீட்டெடுத்தவர். ஜீசஸ், we bless you, Father. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே
உங்க அன்பு ரொம்ப பெருசு, உங்க இரக்கம் பெருசு, உங்க கிருபை பெருசு, உங்க தயவு பெருசு. உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்மை நான் ஆராதித்து உயர்த்துகிறேன். ஓ ஜீசஸ், we bless you Father. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அணைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அறிந்து என்னை தேற்றி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு இரக்கத்தையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னா அது அளவிட முடியாதது. அது ஆழம், அந்த ஆழம் நம்ம அறிய முடியாதது. அத்தனை அதிகமாய் கர்த்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவர் இருக்கிறபடினாலே, அவர் அன்பு அதிகமாய் இருக்கிறபடினால வாய்களை திறந்து நம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து, அப்பா நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நான் பார்க்கும் பொழுது நான் கண்ணீரோடு உமக்கு நான் நன்றி சொல்லி துதிக்கிற நிலையில கர்த்தர் வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, சென்ற நாட்கள், சென்ற மாதங்கள் ஆண்டவரே நான் எவ்வளவு வேதனையோடு காணப்பட்டேன், எவ்வளவு கண்ணீரோடு காணப்பட்டேன். என் வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நான் இருந்தேன். ஆகிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட வந்து என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நாள்ல உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் பிள்ளைகளாக நடந்து வருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வெகு நாட்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். இந்த COVID-19க்காக கர்த்தர் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவரே இதனுடைய தாக்கத்தை கம்மி பண்ணி தந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ண சுகம் எங்கள் தேசத்தின் மேலே கடந்து வரும்படியாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே இதர உலக தேசங்களையும் சமுதிரம் தருகிறோம். அப்பா, இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தபடியா ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, வியாகுலத்தோடு கூட, கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல என்னை தேற்றுவார் யார் உண்டோ என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். மூச்சு திணறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை ரட்சிக்கும்படியாய், அவர்கள் வியாதியை சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கோவிட்ல ஆண்டவரே உற்றார் உறவினர்களை இழந்தவர்கள் அநேகர் உண்டு, பெற்றோர்களை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. 1000க்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோமே. ஆண்டவரே, அவர்களை எல்லாம் தேற்றும்படியாய், அவர்கள் குடும்பத்திற்கு தலைவனாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் உம்முடைய பலத்த கைகளினாலே ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மீட்சியை எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, இந்த COVID-19 ஆண்டவரே இந்த இதுல ஃப்ரண்ட் லைனர்ஸ் வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்களுக்காக, ஆண்டவரே டெக்னீஷியன்ஸ்க்காக, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்க்காக, ஆண்டவரே இன்னும் துப்புரவு செய்கிற பணியாளர்களுக்காய், ஒவ்வொருவருக்காய், இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படியாக, அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல அப்பா அநேகர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்பா, இந்த லாக்டவுன்னால உணவு இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே இந்த பிசினஸ் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரே, இன்னும் அநேக கம்பெனிஸ்ல வேலை செய்தவர்கள் உண்டு. இந்த வருமான குறைவினால் அநேகர் வேலை இழந்து பிசினஸ் இல்லாம உணவுக்கு கூட கஷ்டப்படுகிற நிலையில மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது. எங்களுடைய கைகளை நீர் பலப்படுத்தி அப்படிப்பட்டவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எங்களை கர்த்தர் உபயோகிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்படி கொடுக்கிற நல்ல உள்ளங்களை எங்கள் சபையில நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. குவைட்லயும் இந்தியாலயும் ஆண்டவரே நாங்கள் நமக்கு உண்மையாய் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா அதிகமாய் உம்முடைய சமூகத்துல வாஞ்சித்து ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, ஆண்டவரே கிரயம் கொடுக்கிறவர்களாக நாங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழிய சித்தத்தை அறிந்து எல்லாவற்றிலும் நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்தியாவில் எங்களுடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதுக்கான சரியான பிளானிங்கை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி தாங்க. ஆண்டவரே, சரியான ஆட்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்துல எங்கள் ஆலயத்தை கட்டி நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆண்டவரே அதுல நாங்கள் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். ஆண்டவரே, உம்மை போல ஒருவர் இல்லை. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே உம்முடைய கரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அநேக தேவைகளோடு கூட எங்கள் சபையில மக்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்களை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக, அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். அப்பா, ஆண்டவரே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே பலனளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைத்திருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, நாங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனையும் உங்களுக்கு தெரியுமே. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற
ஒவ்வொரு ஜெபமும் சமூகத்தில் எட்டுகிறது. அப்பா நீர் சீக்கிரத்தில் எங்களுக்கு பதிலளித்து ஒரு பெரிய விசாலமான ஒரு விடுதலை எங்களுக்கு தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே வேதவசனத்தை தியானிப்பதற்காக கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேத வசனத்தை தியானிக்கும்படியாய் உங்களை நான் அழைக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 47 வாரங்கள், இன்றைக்கு 48வது வாரத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். 47 வீக்ஸ் நம்ம ஒரே தலைப்புல நம்ம இந்த சர்மன் சீரிஸை நம்ம படித்து வருகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நடத்தி வருகிற அந்த ஜர்னியை, அந்த பாதையை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் ஓங்கும் புயத்திலும் பலத்த கரத்திலும் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வனாந்தர பாதையில அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். பாடலாம் பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இமேஜர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓங்கும் புயத்தோடும் பலத்த கரத்தோடும், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓங்கும் புயத்தோடும் பலத்த கரத்தோடும் அவர் நடத்தி வந்தார். இந்த பாடலை பாடும் போதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் வரும். ஓங்கும் புயம்னா என்னது? ஓங்குற புயம்னா என்ன? இப்படி அடிக்கிறதுக்கு ஒரு கை ஓங்குவோம் இல்லையா? ஓங்கும் புயம், புயனா கை. ஓங்கும் புயத்தோடும் பலத்த கரத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் did not realize that God's hand, அந்த outstretched arm, அவர் அடிக்கிற ஓங்குகிற புயம் அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் போனது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஆண்டவர் எப்படி இந்த மக்களை நடத்தினார், எப்படி இவர்களை வனாந்தர பாதையில கொண்டு வந்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. ரொம்ப கடினமா, ரொம்ப கஷ்டத்தோடு கூட, ரொம்ப வேதனையோடு கூட அந்த வனாந்தர பாதையில அவங்க வந்தாங்க. அந்த வனாந்தர பாதையில கர்த்தருடைய நன்மையை அவர்கள் ருசி பார்க்கவில்லை. கர்த்தர் எப்படி நன்மையானவர் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் போனார்கள். ஆண்டவருடைய பாதையில வழி விலகி போனார்கள், மறுதலித்து போனார்கள், ஆண்டவரை விட்டு போனார்கள். ஆண்டவர் தங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரியாமல் போனார்கள். They lost everything they had. You know why? Because they did not realize that God's presence was with them even in the midst of the lowest point of life. அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிற கடினமான பாதையில கூட ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருந்தது என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். அதுதான் பாயிண்ட். அவர்கள் செங்கடலை பிளக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். ஆனால் அவர்கள்
தண்ணீர் கிடைக்காமல் போன போது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு மன்னா கிடைத்த போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். ஆனால் இறைச்சி கிடைக்காத போது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவர்கள் அமலேக்கியர்களை வெற்றி பெற்ற போது ஆண்டவரிடத்திலே நன்றி சொன்னார்கள். கானானுக்குள்ளே போக முடியாத போது ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். இங்க என்ன பாயிண்ட்னா, ஆண்டவருடைய கரம் எல்லா நேரங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும், no matter what kind of situation you are, sometimes you might be in a good situation, sometimes you might be in a very bad situation. No matter what situation you are in, God says, I am always with you. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில பெஸ்ட்ல இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கையுடைய வொர்ஸ்ட்ல இருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் my dear friend, இயேசு நாமத்துல உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், God wants to tell you that he is always with you. அவர் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் போனபடினால அவர்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியில அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள போக முடியாதபடிக்கு இறந்து போனார்கள், மரித்து போனார்கள். இப்ப இதை நாம் தொடர்ந்து படித்து வந்தோம். இப்படி அவர்கள் இழந்து போன அந்த வாழ்க்கையில் அநேகர் அந்த வனாந்தர பாதையில மடிந்து போனார்கள். அவருடைய பிள்ளைகளோ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள். அவர்களுடைய கோத்திரங்கள் லட்சக்கணக்கில் வந்து கானான் தேசத்துக்குள்ளே வந்தார்கள். ஆண்டவர் யோர்தானை பிளந்து எரிகோவை உடைத்து அவர்களை அவர் சொன்னபடியே அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஜீசஸ் கிரைஸ்ட் சி மேஜர் ஆண்டவர் சொன்னாரு, நான் வாக்கு தந்தா அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் சேர்ந்து சொல்வோம், எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அவர் என்ன வாக்கு தந்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி அவர்களை செட்டில் பண்ணார். நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும் பொழுது 22வது அதிகாரம் யோசுவாவில 3 கோத்திரங்கள், அதாவது ஆக்சுவலா 2.5 கோத்திரங்களை நம்ம பார்த்தோம். 2.5 கோத்திரங்கள், அதாவது ரூபன், காத் மற்றும் மனாசேயுடைய பாதி கோத்திரங்கள். ரூபன், காத், மனாசேயுடைய பாதி கோத்திரங்கள். இந்த 3 கோத்திரங்களும் 2.5 கோத்திரங்களும் யோர்தானுக்கு அப்புறத்துல செட்டில் ஆனாங்க. அவர்கள் வந்து யோர்தானை கடந்து வந்து அந்த கானான் தேசத்துல போர் செய்து தங்களுடைய சகோதரர்களுக்காய் போரிட்டு
லாஸ்ட் வீக் வந்து அவர்களுக்கு தந்த ஆலோசனையை நாம் கேட்டோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த மக்களுக்கு என்ன ஆலோசனையை தந்தார்? 5வது வசனத்துல பார்த்தோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றிக் கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியேயும் நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். இத நம்ம லாஸ்ட் வீக்ல படிச்சோம். இதுதான் உங்களுக்கு கொடுத்த பெரிய அட்வைஸ் கொடுத்து ஆண்டவராகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டபடி இந்த 2 கோத்திரங்களையும் யோர்தானுக்கு அப்புறத்திற்கு அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிட்டு 10 கோத்திரங்களுக்கு யோசுவா சொன்ன இந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம். 10 கோத்திரங்களுக்கு இந்த யோசுவா என்ன சொல்கிறார்? இங்கே நம்ம பார்ப்போம் 23வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களினாலும் யுத்தம் வராதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயதுள்ளவனான போது, இப்ப நம்ம ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா we are coming back here. அவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க, எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தானுடைய இப்புறத்துல கானான் தேசத்துல செட்டில் ஆயிட்டாங்க. பல நாட்கள் ஆகிவிட்டது. யோசுவாக்கு வயதாகி போய்விட்டது. இவர்கள் எல்லாம் செட்டில்மெண்ட்ல ஆகி ரொம்ப போரிட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த தேசத்தை பிடித்தார்கள். தேசத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. பாருங்களேன், அடிமைத்தனத்தில் அடிமைகளாய் இருந்தவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி அந்த தேசத்துல போர் இல்லாதபடிக்கு சமாதானமா இளைப்பாற பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர்களை அந்த இடத்துல வச்சு சந்தோஷமா நீ இருப்பா, நல்ல சந்தோஷமா இரு, நீ கர்த்தரை சேவி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள், ஆண்டவருக்கு உண்மையாய் நீ இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா செட்டில் ஆகி போர் இல்லாம இருக்கிறாங்க. யோசுவா வயது முதிர்ந்தவனாகி விட்டான். இந்த டைம்ல இந்த யோசுவா என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அந்த 10 கோத்திரத்தையும் கூட்டி வந்து அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறான். அந்த அட்வைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவர் சமூகத்துல அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையாய் நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது? என்னோட கூட வாசிகள் 2வது வசனம் 23வது அதிகாரம். யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற யாவரையும் அழைத்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க எல்லாரும் இங்க வந்து இங்க செட்டில் ஆயிருக்கீங்க. நீங்க இங்க வந்து கர்த்தர் செய்த யாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய எதிரிகளை
எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்கள்ல உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் வந்தது போல உனக்கு தோன்றலாம். உனக்கு பெரிய அச்சீவ்மென்ட் வந்தது போல தோன்றலாம். உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் தந்துட்டாரு. உனக்கு வந்து பெரிய ஒரு blessing உனக்கு தந்துட்டாரு. நீ வந்து கார் வாங்கிட்ட, நீ வந்து வீடு கட்டிட்ட, நீ வந்து இத செஞ்சிட்ட, உனக்கு இவ்வளவு சம்பளத்துக்கு உன்னை கொண்டு வந்து வச்சிட்டாரு. உன்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, உனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது, நீ இது பண்ற, நீ அது பண்ற, நீ இப்படி செட்டில் பண்ணலாம், இப்படி பிளான் பண்ணலாம், இது பண்ணலாம், அத பண்ணலாம்னு சொல்லி பல விஷயங்களை நீ பிளான் பண்ணலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கலாம், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இங்க யோசுவா சொன்ன அதே அட்வைஸ் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவர் கைகளில் இருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, என்னுடைய ஆத்மா பொங்கி வழியும் பொழுது, என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும் பொழுது, இங்க சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை மறந்து போகக்கூடாது. It is God's grace. என்னையா இவ்வளவு ஆசீர்வாதம், என்னையா இது? இது கர்த்தர் எனக்கு தந்த ஈவு. சில நேரங்கள்ல it is always so many times நமக்கு அந்த ஒரு டெம்ப்டேஷன் வந்துரும். என்னையா இது? what is that I am having? இவ்வளவு எனக்கு இருக்கு, இவ்வளவு blessings I am enjoying, all these things are there in my life. இது எப்படி வந்துச்சு? நான் சம்பாரிச்சேன். ஆமா நான் சம்பாரிச்சேன். கரெக்ட். எனக்கு ஒரு மாசத்துக்கு எங்க சொல்லணும்னா ஒரு ஆவரேஜ் salary வந்து ஒருத்தருக்கு 200 to 250 salary. ஒரு மிடில் கிளாஸோட நல்ல salary என்னது? ஒரு 500 to 1000 KD. 500 to 1000 KD. நான் என்ன சொல்றேன்னா ஒரு 50 ல இருந்து 70000 வந்து ஒரு ஆவரேஜ் salary எங்க நாட்டுல. 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் மிடில் கிளாஸ் salary. 1000 KD அதாவது 2 லட்சத்துக்கு மேல போனா அது பெரிய salary. நீ எந்த salary வாங்குனாலும் உன் கார்டுல அந்த salary வந்து விழுகும் பொழுது அந்த நாள்ல நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? சந்தோஷம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், இந்த மாசம் ஃபுல்லா என்னுடைய ஆசீர்வாதம் என் பேங்க்ல வந்திருக்கு. அந்த கார்டை எடுத்து அப்படி பார்க்கும்போது அந்த மெசேஜ் என் போன்ல, your account has been credited with 1000 KD அப்படி சொல்லி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வந்துச்சுடா 1000 KD வந்துடலாம் பேங்க்ல. அது ரொம்ப உங்க பேங்க்ல உங்களுக்கு இந்தியன் அமௌண்ட்ல yes your bank has been your account has been credited with 1.5 lakhs அப்படின அந்த மெசேஜ் அப்படி பார்த்தா என்ன ஒரு ஆனந்த சந்தோஷம். அத பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுமா தோணும்? என் மனசு என்ன சொல்லும்? பாறா உனக்கு வந்து 1.5 லட்சம் கிடைச்சிருக்கு, இது யாருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இது வந்து உனக்கு எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு இந்த காசு எப்ப பார், see how big shot you have become அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, you have to remember that it is not by your might. It's not by your might. உன்னுடைய பலத்தினால இல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, அது ஆண்டவருடைய பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய சொந்த முயற்சியில இல்ல, இது ஆண்டவருடைய கிருபை என்று எவன் ஒருவன் முயற்சிக்கிறானோ, எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வந்து சேரும். A person who realizes that at the end of the day, God, whatever I am having in my hand, it is not what I deserve.
நான் பெற்றுக்கொள்வதற்கு இதுக்கு தகுதி அல்ல. ஏன் தெரியுமா? உன்னை விட நிறைய சம்பாதிச்சவன் அந்த பூமியில இல்ல. உன்னை விட ஆரோக்கியமா, என்னை விட ஆரோக்கியமா இருந்தவன் அந்த பூமியில இல்ல. என்னை விட திடகார்த்தமாய். கோவிட்ல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான பாடி பில்டர், அவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ், நல்ல புயபல பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி. அவரை பார்க்கும்போதே அப்படி ஒரு பாடி ஷேப், கட்ஸும் பைசெப்ஸும் செஸ்டும் தைஸும் அப்படி பாடி ஃபிட்டா வச்சிருந்த ஒரு ஆளு கோவிட் வந்து இறந்து விட்டார். நம்மள எத்தனை பேருக்கு சைலண்டா கோவிட் வந்தது? இங்கே எனக்கு தெரிஞ்ச எங்க டீம்ல 2-3 பேருக்கு கோவிட்லாம் வந்தது. ஆனா உலகத்துல எத்தனையோ பேருக்கு கோவிட் வந்து நம்மளோட அவங்க பலசாலிங்க. ஆனா அவங்க பூமியில இல்லாம போனாங்க. ஆனா கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையை தந்து பூமியில வைத்திருக்கிறாரே. இது என்ன? இது என்னது? இது இஸ் God's grace. இது ஆண்டவருடைய கிருபை என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால மாத்திரமே நான் நிலைத்து நிற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் போனால் என்னால் இயலாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொன்னாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காய் யுத்தம் பண்ணினார். God was fighting for you. சும்மா இல்ல. He was not just working, he was fighting for you. உன் எதிரிக்கு கர்த்தர் சண்டை போட்டார். உன் எதிரிக்கு விரோதமாய் கர்த்தர் வந்தார். He came against your enemy. எத்தனை பெரிய ஆண்டவர் எப்படி உன்னை நடத்தினார். அதை நான் ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. 6வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், இங்க நம்ம வாசிப்போம், ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். You have to obey what the Lord has given you. நீ முதலாவது காரியம் நீ என்ன செய்யணும்? நடந்த காரியங்கள் எல்லாம் என்னால் ஆனதல்ல, அது தேவனுடைய ஈவுன்றதை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். Realize that everything in your life is God's grace. Number 2, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்றாரு, you obey. ஆண்டவர் உனக்கு என்ன தந்திருக்கிறாரோ, உன்னை என்ன செய்ய சொன்னாரோ, உன்னை எந்த பாதைகளிலே நடத்தி வந்தாரோ, உனக்கு தந்திருக்கிற அந்த வேத வசனத்தை, அந்த வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். You have to set your life according to the word of God. எப்படி ஐயா என் வாழ்க்கையை நான் நடத்துவது? எப்படி ஐயா என் வாழ்க்கையில நான் இருப்பது? எப்படி ஐயா என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போவது? குறிப்பா வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ என்ன செய்யணும்? நடத்தணும். Set your boundaries. How do I set my boundaries? சில பிள்ளைங்க உடை அணிவதில கூட பயங்கரமா பவுண்டரிஸ் இருக்கும். எந்த Dress போடுறது? சில பேர் சொல்வாங்க சர்ச்சுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வர கூடாது. சில பேர் சொல்வாங்க சார் சர்ச்சுக்கு டி-ஷர்ட் போட கூடாது. இன்னைக்கு கூட எங்க நம்ம கூட வர்க் பண்ற மியூசிஷியன் ஒருத்தர் டி-ஷர்ட் போட்டு வந்தார். நான் சொன்னேன், தம்பி நீ டி-ஷர்ட் போட்டு வராதீங்க, நீங்க ஷர்ட் போட்டு வாங்க அப்படி சொன்னேன். அப்ப டி-ஷர்ட் போடுறது தப்பா அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும். டி-ஷர்ட் போடலாமா? போட கூடாது. டி-ஷர்ட் போட்டா நான் சொன்னேன் எல்லாரும் டி-ஷர்ட் போடலாம். டி-ஷர்ட் தப்பு இல்ல, அவர் போட்டது தப்பு இல்ல. எல்லாரும் ஷர்ட்ல இருக்காங்க, ஒருத்தர் டி-ஷர்ட்ல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன உடை அணிவது? How do I present myself? Very important. குறிப்பாக பெண்களுக்கு எப்படி உடை அணிவது? How do you சர்ச்சுக்கு வரும்போது எந்த அளவுக்கு மேக்கப் போடணும்? என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் போடணும்? என்ன மாதிரியான ஷூ ஷர்ட் போடணும்? என்ன மாதிரியான Dress போடணும்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ செட் பண்ணு. How do எவ்வளவு சார் Dress போடுற? சில பேர் நல்ல டைட் ஜீன்ஸ் லெகின்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா வருவாங்க சர்ச்சுக்கு. எப்படி? How do what is the boundary? எப்படி சார் boundary செட் பண்றது? வேதம் சொல்லுது, you set your boundary according to the word of God.
வேத வசனத்தை நீ படிச்சேனா ஆவியானவர் உன் இருதயத்துல கிரியை செஞ்சு உனக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ண தருவார். இதுதான் லிமிட். இதுக்கு மேல என்னால போக முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், I have hidden your words in my heart that I might not sin against you. உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்துல வைத்து வைத்திருக்கிறேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். I have hidden in ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. I have hidden your words in my heart that I might not sin against you. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கான். வாலிப பிள்ளைங்க, பெற்றோர்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையின் பிரின்சிபல் என்னையா? வேர்ல்ட்ல இருக்கிற காரியங்களா என் வாழ்க்கையினுடைய பிரின்சிபல் is the word of God. ஆண்டவருடைய திருவசனம் தான் என் வாழ்க்கையினுடைய பிரின்சிபல். என் வாழ்க்கையினுடைய கோட்பாடு என்ன? என் ஃப்ரெண்ட் சொல்றது இல்ல. என் ஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் சொல்லுவான். உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிறைய விஷயம் சொல்லுவான். பாய் ஃப்ரெண்ட் நிறைய விஷயம் சொல்லுவான். உன் ஸ்கூல்ல உன் படிச்சிருக்க பியர்ஸ் நிறைய பேர், உன் கணவன் நிறைய விஷயம், மனைவி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலையும் நீ உன்னுடைய வாழ்க்கை இந்த வேத வசனத்துல நீ செட் பண்றியா? இங்க சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாய்ச்சிராதப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன், இந்த தேசத்துல உன்னை செட்டில் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு சண்டை எதுவும் தரல, உனக்காக நான் யுத்தம் பண்ணி இருக்கிறேன். நீ மனசுல நினைவு கூற வேண்டியது என்ன தெரியுமா? Set your life standard on the word of God. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையில உன் வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்டை செட் பண்ணு. எங்க போறோம், எங்க வரணும், என்ன சாப்பிடணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும், என்னென்ன காரியங்களை செய்யணும். Set your standard the word of God. வேதவசனம் சொல்லுது, அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கும். எந்த இடத்துல நீ கால் வைக்கணும், நீ எந்த இடத்துல நீ நடக்கணும், போகணும், வரணும், என்னென்ன காரியங்களை செய்யணும்னு வேதவசனம் உனக்கு காமிச்சு கொடுக்கும். சில நேரத்துல இருட்டான பாதையில நீ நடக்க வேண்டியதா இருக்கும். பாம்பு படுத்திருக்கும், அந்த இடத்துல தேள்கள் இருக்கும், அந்த இடத்துல விஷப்பூச்சிகள் இருக்கும். நான் லிட்டரலான விஷப்பூச்சி பாம்பு தேள சொல்லல. நம்ம வாழ்க்கையில பாவம் என்கிற பாம்பு, தேள், விஷப்பூச்சி எல்லாம் இருட்டுல பதுங்கி கிடக்கும். நீ இருட்டுல நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அந்த வேதவசனம் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். It will be a light unto your path and lamp unto your feet. உன் பாதைக்கு, உன் பாதத்திற்கும் அப்படியே நீ எங்க கால் வைக்கணும், நீ எதை மிதிக்கணும், எதை மிதிக்க கூடாதுன்னு சொல்லி வேத வசனம் உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வழி நடத்தும். அதுதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்றான், நீ மோசே உனக்கு தந்த அந்த ஆகமத்தின்படி, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ வழி விலகாமல் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். You have to obey. Obey. When you obey, the next thing that will happen is ஏழாவது வசனம் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். This is very important. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்க இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணி இருக்கிறாரு, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கார், சண்டை இல்ல, போர் இல்ல. ஆனா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக உன்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க இந்த இஸ்ரவேலர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு மாற்று மதத்தினர் இருந்தார்கள். அவர்கள் வேறே தேவர்களை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரு, அந்த வேறே தேவர்கள் சேவிக்கிறவங்க எப்பயுமே உன்னை வழி விலக செஞ்சுட்டே இருப்பாங்க. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரத்துல உன்னை எப்படியாவது தீய வழியில கொண்டு போறதுக்கு, தீய காரியங்களை செய்வதற்கு, தீய காரியங்களை நடப்பிப்பதற்கு, அதை பத்தி சிந்திப்பதற்கு, அதை பத்தி யோசிப்பதற்கு, அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவதற்கு உன்னை கண்டினியூஸா பிரஷர் பண்ணிட்டே இருப்பான். எல்லாரும் அதுதான் செய்றாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அதை செய்கிறார்கள். ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, நீ முதல்ல அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு
எச்சரிக்கையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வாழ்வதற்கு you have to be very very careful. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான அம்மா அப்பா, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு உண்மையாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய், அவருடைய வழிகளில் நடக்கும்படியாய், அவருக்கு உண்மையாய் இருக்கும்படியாய். இதான் பாயிண்ட். You have to be faithful to God. நீ எப்பொழுதும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். obedience இருக்கணும். இந்த obedience இருந்துச்சுன்னா நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பாய். நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பாய். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆசை நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனா இருக்கணும்? நான் ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவன் உண்மையுள்ளவன் நினைச்சனாயா உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன், உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல வேண்டுமா? Do you want to be faithful to God? உன்னை பார்த்து ஆண்டவர் faithful servant சொல்லுமா? சேர்ந்து சொல்லுவோமா? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே ஆண்டவருக்கு நீங்களும் நானும் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். மூன்று விஷயங்களை நமக்கு சொன்னேன். முதல்ல இந்த காரியம் என்னாலானதல்ல, தேவனுடைய ஈவு. கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணி இதை தந்திருக்கிறார், நான் நினைவில் கொள்ள வேண்டும். நம்பர் 2, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தந்த வசனங்களை நான் கைக்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கியம், நான் ஆண்டவருக்கு எந்நேரமும் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். I got to be truthful, faithful to God. ஆண்டவர் நம்ம பார்த்து உண்மையுள்ள ஊழியக்காரனே வா அப்படினு சொல்லணும். I have to be a truthful person. நமக்கு எல்லாரும் உண்மையுள்ளவனா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா இருக்கணும் நினைக்கிறோம். நம்ம அம்மா அப்பா உண்மையா இருக்கணும் நினைக்கிறோம். என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பழகுறவங்க உண்மையா இருக்கணும். என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, you cannot be messing around with God. அண்ணா சொல்றாரு, you have to be truthful to me. ஆண்டவர் அதை நம்ம எதிர்பார்க்கறீங்க, கிட்ட உண்மையா இருப்பா. You have to be truthful to me. வேற யார்கிட்ட உண்மையா இல்லனாலும் அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருப்போம். அவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவி. 2 பேர் ஆண்டவர் சமூகத்துல போனாங்க. நல்ல கவனிங்க, 2 பேர் போனாங்க. 2 பேர் கோயிலுக்கு போனாங்க. ஒருத்தன்
கோயிலுக்குள்ள போய் 2 கைய மேல தூக்கிட்டு நான் வந்து ஃபாஸ்டிங் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் இத பண்றேன், நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், நான் காணிக்கை பண்றேன், இது பண்றேன், வொர்ஷிப் லீட் பண்றேன், மியூசிக் வாசிக்கிறேன், எல்லாம் சொல்றான். சொல்லி அல்லேலூயான்னு கத்துறான். இன்னொருத்தன் வாசலுக்கு வெளியே நின்னுட்டு நெஞ்சில ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். அடிச்சிட்டு சொல்றான், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்றேன், என் மேல கிருபையா இருக்கு. ஆண்டவர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு சொல்றாரு, இங்க ஒரு ஹிப்போக்ரேட், இங்க ஒரு மாய்மாலக்காரன் பாரு உள்ள வந்துட்டு என்னென்னலாம் பேசிட்டு இருக்கான். அங்க வெளிய ஒருத்தன் பாரு, அது பைபிள் சொல்லுது, அவன் வந்து வானத்துக்கு இப்படி ஏறெடுக்க துணியலையா. He did not have face to even look unto heaven. மேல பார்க்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. ஏன்னா யூதர்கள் வந்து இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, மேல பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க. இவன் மேலேயே பார்க்கல, கீழே குனிறான். ஏன்னா இவன் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான். God loves sinners. வித்தியாசமா இருக்குல்ல? God loves sinners. God hates hypocrites. அதனாலதான் பரிசேயர்கள் ஆண்டவர் வெறுத்தார். ஆயக்காரன் வீட்ல போய், பாவி வீட்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட லைஃபே வந்து டிஃபரண்டா இருக்கும். அவர் வந்து ரிலிஜியஸ் லீடர்ஸ், பாஸ்டர்ஸையும் போப்ஸையும் பிஷப்பையும் ரெவரண்ட்ஸையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடுமையா எதிர்த்தார். நான் இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொல்றேன். அன்னைக்கு இந்த பரிசேயர், சதுசேயர், அப்புறம் செலேத்தியர், அதுக்கு அப்புறம் ஏரோதியர்கள், எஸ்ஸீனியர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் எதிர்த்தார். அவங்க எல்லாம் ரிலிஜியஸ் லீடர்ஸ். ஆனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், பாவி, இவங்கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்டார். அதே மாதிரி பாவி சொல்றார், இந்த பாவியினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த அவர் தான் பாஸ்டர், அவன் ஜெபம் கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா he was a hypocrite. அவன் மாய்மாலமாய் இருக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். You have to go to the presence of God with a heart of truthfulness. உண்மையோடு கூட ஆண்டவர் சமூகத்துல போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவுங்கப்பா, நான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில, என் இருதயம் யாருக்குமே தெரியாது, அவ்வளவு தீமையும் கருப்பும் என் இருதயத்துல இருக்கிறது. I want to open my heart and give my life to you. எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து சொல்லுவீங்க, என் இருதயத்தை திறந்து நான் ஆண்டவர் சமூகத்துல கொடுக்க விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட யோசுவா சொன்னா, நீ ஆண்டவருக்கு உண்மையா இரு, உன்னை சுத்தி உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு so many things வரும். உன் ஃப்ரெண்டா இருப்பான், உன் பக்கத்து வீட்ல இருப்பான், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். உன் கிளாஸ்மேட்டா இருப்பான், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். உன் கூட விளையாடுறானா இருப்பான் கேம்ல, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நீ ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவ, உனக்கு எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்வான், ஆனா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத, நான் உன்னை மேல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ எனக்கு உண்மையா இரு. My dear friends, if you keep on doing that, நீ ஆண்டவர் சமூகத்துல அத நீ அறிந்து கொண்டேன்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்துல நீ ஆண்டவருக்கு உண்மையாய் நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா, வாழ்க்கை என்ன தெரியுமா? உன்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் 2 வாரத்துல இந்த என்டையர் சாப்டர் நான் ஒரு ஸ்டோரி முடிக்க போறேன். இது அடுத்த வாரம் நம்ம யோசுவாவுடைய இறுதி நாட்களை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரீகேப் பார்த்து 50 வீக்ஸ்ல நம்ம முடிக்க போறோம். இங்க நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ எனக்கு உண்மையா இருந்தீனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. 11வது வசனத்துல இருந்து 13வது வசனம், அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 11வது வசனம், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்களாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள்.
எவன் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றானோ, இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றவன் வந்து, நான் இதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன், இன்னைக்கு அவன் வந்து உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். ஓகே, உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். ஆனா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பான். உன்னை தவறான விஷயத்துல, உன்னை ஆண்டவருக்கு விரோதமா செய்யற காரியங்களை செய்யறதுக்கு உன்னை தூண்டிக்கிட்டே இருப்பான். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்கு அவன் வந்து உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். வேதவசனம் சொல்லுது, நீ அவன் பேச்சை கேட்டு நீ டிஸ்ட்ராக்ட் ஆனி போயினா, எவன் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உனக்கு நீ நல்லவன் நீ எவனை நினைக்கிறியோ அவனே வந்து உனக்கு பெரிய விரோதியா மாறுவான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ நீ எந்த ஒரு நண்பனையோ எந்த ஒரு காரியத்தை உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறியோ, அந்த டிஸ்ட்ராக்ஷனே உனக்கு பின்னாடி சவுக்கா வந்து மாறும். உன் கண்ணுக்கு முள்ளு மாதிரி வந்து உன்னை குத்தும். உன்னுடைய விழாவுக்கு சவுக்கா வரும். நீ அழிந்து போகும் மட்டும் உனக்கு கண்ணியா ட்ராப் மாதிரி வந்து, நீ காலை வச்சினா அந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி உனக்கு கண்ணி வெடி மாதிரி அது மாறும். My dear friends, God says, you be truthful to me. என்னை விட்டு நீ போய் நீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடி போனீனா நீ அழிந்து போவாய் என்று வேதவசனம் சொல்லுது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்வாயா சொல்றாரு, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர். இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தெரியுமா? You have to love God. ஆண்டவரை அன்பு கூர்கிறவனாய் நானும் மாறும். எப்படி நானும் மாறினா நம்ம ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாற முடியும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மிடத்துல நான் அன்பு கூறுவேன். உம்மை நான் நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் என்னாலும் நான் நேசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை நான் Jesus, உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தீரும்பேன். சொல்லுவோமா? எந்த சூழ்நிலை என்னை இழுத்தாலும் நான் பின்தீரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் உன்னதரே ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நான் நேசிப்பேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் களைந்து நம்மை நோக்கி பார்ப்பேன். நீர் தந்த எல்லாவற்றிலும் நீங்க தந்த கிருபை என்பதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நான் கடைபிடிக்கிறேன். எப்பொழுதும் உனக்கு உண்மையாய் இருக்க நமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவதாய் ஆண்டவரே, உமக்கு என்ன நேரத்தில் உண்மையாய் இருக்க உதவி செய்யுங்க. எங்க பியர் பிரஷர், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வழிவிலக செய்வதற்கு என்னை ஏவலாம். என் குடும்பத்தார் என்னை ஏவலாம். என்னை ஆண்டவரை ஆராதிப்பதிலிருந்து என்னை மாற்றி வைப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில நான் மாற மாட்டேன். என் பியர் பிரஷர், என் ஃபேமிலி பிரஷர் இல்ல. இட் இஸ் யுவர் வேர்ட். உம்முடைய வார்த்தையில
உடைய வார்த்தையில நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைப்பேன் என்று சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை படித்து கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க பேசுங்க. கேட்ட வார்த்தைகள் 30-60 பலன் தர கர்த்தர் கிருபை தாங்க. ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீரே மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அன்பு சகவாசம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் வரை கூட இருப்பதாக. ஆமென். அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராமற்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராமற்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. ராஜன் வருவார் என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் உங்களையும் என்னையும் ஆளவே வருவார். அல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் அவர் ராஜாதி ராஜாவாய் திரும்ப வரப்போகிறார். நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து பரம கானானுக்கு கொண்டு செல்ல அவர் வரப்போகிறார். அவர் வருகையை சந்திக்க நீங்கள் நானும் ஆயத்தமா? ஜீசஸ் கேட்ட வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் பதியட்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நேரங்களிலும் அவரிடத்துல உண்மையா இருக்கணும், அவரை அன்பு கூறணும். ஜீசஸ் கேட்ட வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்து இந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில் போகிற வருகிற டிராவல் பண்ணுகிற உங்களோடு கூட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. உங்களுக்காய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அடிமைத்தனத்திலிருந்து பரம கானானுக்கு உங்களை வழுவாதபடி கர்த்தர் கொண்டு செல்வாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக், ஷேர் and subscribe. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காரணங்களாக மாறுங்கள். இந்த சம்மன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த இது உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் கூட பேசுறாருன்னா அநேகர் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களோடு கூட பேசட்டும், அவங்க வாழ்க்கை தரட்டும். Thank you dear friends for joining us today. May God bless you all. Amen.